உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு எனக்கு வேணான்னு வேற சொன்னீங்க. அப்பதான் குக்கிங் டீம்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன் சார். வந்துட்டு ஏதோ வித்தியாசமா ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அப்ப டக்குனு உடனே வேற இடம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்ப கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் டைம் சங்கடமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஜாலியா ஏத்துக்கிட்டேன் சார். அந்த காஸ்டியூம்லாம் போட்டு வெளியில நிக்கிறது எனக்கு ஜாலியாவும் இருந்துச்சு சார். கலவரத்தை உண்டு பண்ணி தானே தைரியமா போனீங்க சபரிக்கிட்ட. ஒருத்தர் மேன் விஜய் சேதுபதி ஒரு வழியா பேக் டு ஃபார்ம் பண்ணிட்டாருங்க. ஆமா, போன சீசன்ல ராணவ், அருண் இவங்க எல்லாம் சம்பந்தமே இல்லாம திட்டிட்டே இருப்பாரு பாத்தீங்களா. அதே மாதிரி இந்த வாரம் திவாகரை தேவையில்லாம திட்டிட்டு இருக்காரு. சாண்ட்ரா சீக்ரெட் டாஸ்க்ல இவரை கிச்சன் டீம் விட்டு விலக சொல்லி ஒரு இது பண்ணியிருந்திருப்பாங்க. அது அவங்களுக்கே நியாயமாப்படாது. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க. அவர் நிறைய வேலை பார்த்தாரு, அவரை விலக சொல்றது நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க டாஸ்க்கு காண்டி தான் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் திவாகரை பொறுத்த அளவுக்கு அது எப்படி தெரிஞ்சிருந்திருக்கும்? அவங்க கூட ஒரு ஃபைட் ஆல்ரெடி இருந்திருக்கும். ஸோ தனிப்பட்ட விரோதத்தில் சொல்கிற மாதிரி தானே இருந்திருக்கும் அவரை டீம் அவுட் வேலை சொல்கிறதுக்கு. ஏன்னா அவர் எல்லா வேலையும் கரெக்டாக தான் பார்த்துட்டே இருந்தார். நிறைய வேலை பார்த்தாரு. அவரால் முடியாத வேலை கூட பார்த்தாரு. இந்த அம்மி அரைக்கிறது, இந்த இதெல்லாம் உட்காந்து கீழே உட்காந்து பண்ணுறது, இதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ சாண்ட்ராவே ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இது சீக்ரெட் டாஸ்க்ன்றதே உள்ள சொல்லாமல் விஜய் சேதுபதி சபரி வந்து சொன்னப்ப நீங்கள் உடனே மாறலை டீம் அவுட் அப்படின்றத கேட்குறாரு. அவரையும் உடனே மாறணும். அதாவது இது சீக்ரெட் டாஸ்க்ன்றதெல்லாம் விட்டுட்டு செப்பரேட்டாக தான் அவர் கேட்குறாரு. அவர் சபரி வந்து சொல்லும் பொழுது நீங்கள் உடனே மாறாமல் ஒரு கலகத்தை உண்டாக்கிட்டு மாறுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருந்திருப்பாங்க. அவர் மாறுறதுக்கான தேவையே கிடையாது. ஏன்னா அவர் எல்லா வேலையும் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அவரை பொறுத்த அளவுக்கு சீக்ரெட் டாஸ்க்ன்றது தெரியாது. இவங்க தனிப்பட்ட விரோதத்தில் தான் மாற சொல்றாங்கன்னு தான் நினைப்பாரு. ஸோ மாற மாட்டேன்றது தான் நியாயமான விஷயம். இதை வந்து கேட்டு இது பண்ணுறாரு. இது என்ன லாஜிக்கில் இவர் இந்த கேள்வியை கேட்டாருன்னே புரியல விஜய் சேதுபதி. பிரஜின் சாண்ட்ரா உங்களோட ஃப்ரெண்டுன்றதுக்காண்டி இவ்வளோ பண்ணுறாருன்னு தெரியல. இந்த நடந்த இவர் ஹோஸ்ட் பண்ண இந்த 2 சீசன்ல நிறைய விஷயம் குறும்படம் போடுறதுக்காண்டி நடந்திருந்திருக்கு சண்டேல. ஆனால் ஒரு டாஸ்க்குக்காண்டி குறும்படம் போட்டு இவ்வளோ பண்ணுறதெல்லாம் வந்து இப்போ தான் பார்க்குறேன். கேம் ஓவர் அதெல்லாம் போட்டு ரொம்ப இது பண்ணுற மாதிரி இது ஒரு மாதிரி லைட்டாக ஃபேவரட்டிசம் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் உள்ளவங்க ஃபேவரட்டிசம் பண்ணி பார்த்துருப்போம். ஹோஸ்டே ஃபேவரட்டிசம் பண்ணி இப்போ தான் பார்க்குறேன்.